பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்கும் என தமிழக அரசு கூறியுள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, 1000 ரொக்கம் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசாக தரப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக நாளை வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்க உள்ளது. இந்த பணி நாளுக்கு ஈடாக வரும் 16ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்பவருக்கு குழப்பமான அறிவிப்பு போக்குவரத்துறை வெளியிட்டுள்ளது. அதாவது பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்ல டிஎன்எஸ்டிசி பேருந்துகளில் முன்பதிவு செய்தவர்கள் கோயம்பேட்டுக்கு வர வேண்டும் என்றும், கேளம்பாக்கத்தில் இருந்து விரைவு பேருந்துகள் எஸ்சிடிசி மட்டுமே இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த குழப்பமான அறிவிப்பால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அயோத்தி ராமன் கோவிலை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. வரும் 22ஆம் தேதி நடக்கும் கோவில் திறப்பு விழாவுக்கு வர மறுப்பவர்களை இந்து விரோதிகள் என்று பாஜக அடையாளப்படுத்துகிறது. பாஜக செய்யும் அரசியல்வாதம் தான் எதிர்க்கின்றோம், ராமரே அல்ல என்று எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் பாஜக செய்வது சரியா தவறா என்று கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6151 பணியிடங்களுக்கு குரூப் 2 தேர்வு நடைபெற்றது. சுமார் ஒரு வருடமாக தேர்வு முடிவுக்கான தேர்வர்கள் காத்திருந்த நிலையில் இன்று வெளியாகி உள்ளது. தேர்வர்கள் தங்களது தேர்வு முடிவுகள் www.tnpsc.gov.in என்ற இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம். தேசிய சுகாதார இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் மருத்துவ மையங்களில் பெயரை ஹிந்திக்கு மாற்றாததால் மத்திய அரசு நிதியை நிறுத்திவிட்டதாக கேரள அமைச்சர் மீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மருத்துவ மையங்களுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்று பெயர் சூட்ட ஏற்கனவே அறிவித்திருந்தது மத்திய அரசு. ஆனால் தென் மாவட்டங்கள் அதனை பின்பற்றவில்லை என்பதால் நிதி நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. கடந்த வாரம் உச்சத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 46,480க்கும், கிராமுக்கு 10 குறைந்து 5,810க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 50,240க்கு, கிராமுக்கு 6,280க்கும், வெள்ளி விலையின் மாற்றம் எதுவும் இல்லை. கிராம் 77 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகிறது.